الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வல்லமையும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய வணங்கப்பட தகுதியான படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அனைத்து போலும் உரித்தாகட்டும். வார்த்தைகளில் சிறந்த தெளிவான வார்த்தை படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களில் சிறந்த வழிகாட்டல் முன்மாதிரியான வழிகாட்டல் நபிமார்களில் இறுதி அனுப்பப்பட்ட இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டல் என்றும், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்து அனுஷ்டானங்கள் பித்அத்துக்கள், அனைத்து பித்அத்துக்களும் வழியேடு இறுதியாக நரகத்தின் பால் இட்டுச் செல்லும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை இந்த புனிதமான தருணத்திலே ஞாபகம் முட்டிக் கொள்கின்றேன். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, நாம் எல்லாம் ஃபர்து ஐன் அந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மிக விருப்பமான இடங்களில் ஒன்றான இந்த மஸ்ஜிதிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அதே போல நாளை மறுமை நாளில் படைத்த ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவரையும் மஹ்ஷருடைய மைதானத்திலே ஒன்று திரட்டுவதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த சோதனை மிக்க அந்த தருணத்தில் படைத்த ரப்புல் ஆலமீன் அரசுடைய நிலை 7 கூட்டத்தாருக்கு வழங்குகின்றான். அந்த நிலை பெறக்கூடிய பெரும் பாக்கியசாலிகளாக நானும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களும் நீங்களும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் விதியாக்க வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையுடன், அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டுகின்றது. இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கேட்டுவிட்டு செல்வது இந்த தலைப்புடைய நோக்கம் கிடையாது. இந்த தலைப்புடைய மிக முக்கியமான நோக்கம் முஹாசபத்துன் நஃப்ஸ், எங்களை நாங்களே டெஸ்ட் பண்ணி கொள்வது. இந்த தலைப்பில் சொல்லப்படக்கூடிய விடயங்கள் இந்த வாழ்க்கையில் பிரதிபலிக்கின்றதா என்பதை அல்லாஹ் விசாரிப்பதற்கு முன்னால் படைத்த ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்பை ரெடியாக இருக்கிறான். பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். அந்த பதிலை சொல்வதற்கு முன்னால் நாங்கள் எங்களோட ஆத்மாவிடம் கேட்க வேண்டும், இந்த விடயத்தில் என்னுடைய போக்கு எப்படி இருக்கிறது. இதை நாங்கள் சுய பரிசோதனை என்று சொல்கிறது. இது இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தலைப்பு கொடுக்கல் வாங்கல் ஒரு இஸ்லாமிய பார்வை. இலகுவாக சொல்கிறதா கடன் கொடுக்கல் வாங்கல். இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் சோதர்களே, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அதை அடையக்கூடிய ஒன்றாக அந்த கடன் மாறிவிட்டது. இந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அருட்கொடை, மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டிய ஒரு முன்மாதிரி. அப்படிப்பட்ட இறை தூதர் கடன் பெற்ற சம்பவத்தை நாங்கள் ஹதீதுராக பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லக்கூடிய செய்தி வருகின்றது, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு யகூதி வந்திருக்கிறான். அந்த யகூதி சில துணிமணிகளை விற்பதற்காக வந்திருக்கிறான்.
அந்த துணிமணிகளை நீங்கள் தவணை போட்டு கடனா நீங்கள் வாங்குங்க என்ற செய்தி ஹதீஸை நாங்கள் பார்க்குறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த கடன் என்பது எங்களுக்கு வரக்கூடிய ஒரு அம்சம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அல் குர்ஆன் சுன்னா ரீதியாக கடனை எப்படி பெறுறது, கடனை எப்படி அடைக்கிறது, அதுக்காக வழிகாட்டு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகின்றது. நான் நினைத்ததை போல கடன் எடுக்க முடியாத சகோதரர்களே. கடன் என்பது ஒரு வணக்கம் என்ற அடிப்படை நாங்கள் யோசிக்க வேண்டும். அதனால்தான் கடன் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கான தண்டனையை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டக்கூடிய விடயத்தை நாங்கள் பார்க்குறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடனுடைய வழிகாட்டல் சொல்லி கொண்டு வருகின்றான். அது மிக முக்கியமான ஒரு வழிகாட்டல். கடன் கொடுப்பவராக இருந்தாலும் சரி, கடன் எடுப்பவராக இருந்தாலும் சரி, நான் ஒரு ஆள் கடனை கொடுக்க போகிறேன் அல்லது நான் ஒரு ஆட்டை போய் கடன் எடுக்க போகிறேன், எப்படி நாங்கள் நடந்து கொள்வது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை சொல்லி காட்டுறான். இது இந்த மார்க்கத்துடைய அற்புதம் சகோதரர்களே. என்னோட வாழ்க்கையுடைய அன்றாட விடயங்கள் இஸ்லாமிய மார்க்கம் அதுக்கான ஒரு வழிகாட்டு சொல்லி தருகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டின, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான்தாரிகளே, இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலி முஸம்மா ஃபக்துபு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான்தாரியை பார்த்து சொல்லி காட்டான், முஃமின்களே, நீங்கள் கடன் எடுப்பதாக இருந்தால் தவணை போட்டு எடுங்க என்ற ஒரு வழிகாட்டலை சொல்லி காட்டுறான். அந்த தவணை போட்டு எடுக்கக்கூடிய கடனை முதலாவது வழிகாட்டல் ஃபக்துபு, நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். கடன் சின்ன தொகையாக இருக்கலாம், பெரிய ஒரு தொகையாக இருக்கலாம். எங்களோட பார்வைக்கு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட், எங்களோட பார்வைக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட். அல்லாஹ் சொல்லக்கூடிய முதலாவது வழிகாட்டல் கடனை நீங்கள் எழுதி வைங்க. நான் கடனை கொடுக்க போறேன்னா இன்னாருக்கு கடனை கொடுத்தேன், டேட்டை போட்டு எழுதி வச்சாச்சு. அதே போல நான் கடன் எடுக்கிறேன், ஒரு சாமானை கடன் எடுக்கலாம், பணத்தை எடுக்கலாம், ஏதோ ஒரு தேவைக்காக கடன் எடுக்கிறேன் என்று சொன்னால் எடுக்கக்கூடிய நான் இந்நாட்டை எடுத்தேன் என்று எழுதி கொள்வது இஸ்லாமிய வழிகாட்டல் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே வசனத்துடைய தொடர்ச்சியை சொல்லி காட்டுகின்றான், ஃபலா தஸ்அமு அன் தக்துபு ஸகீரன் அவ் கபீரன் இலா அஜலி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொடுபோக்கையும் சொல்லி காட்டுறான். வலா தஸ்அமு, அலட்சியம் இருக்காதீங்க, கணக்கெல்லாம் இருக்காதீங்க. அன் தக்துபு ஸகீரன் அவ் கபீரன், நீங்கள் எழுதக்கூடிய விஷயம் சின்னனாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி, தவணை போட்டு நீங்கள் கண் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் எழுதுவதை விட்டு நீங்கள் அலட்சியமாக இருக்காதீங்க. ஏன் தெரியுமா சகோதரர்களே, நான் கண் எடுக்கக்கூடிய நொடியில் எனக்கு மரணம் வரலாம். கண் எடுத்து ஒரு மாத காலத்துக்கு நீ மௌத்தினை அண்மித்து விடலாம். கண் எடுத்து நான் மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்ப கண் எடுத்து மௌத்தாகிறேன் என்று சொன்னால் என்னுடைய பிள்ளை முதலாவது தேடுறது வாப்பட சொத்தை தேடுவது கிடையாது. உண்மையான ஒரு சாலிகான பிள்ளை வாப்பா மௌத்தாயிட்டான்னு சொன்னால் முதலாவது தேடக்கூடிய ஒரு விட, இந்த வாப்பா யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறார் அந்த புள்ள தேடும். அந்த புள்ளட்ட வாய் சொல்லால் சொன்னால் தப்பி விடலாம். சில பெற்றோர்கள் கடன் எடுத்த விஷயங்கள் பிள்ளைக்கு தெரியாது. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டு, நீங்க எழுதி வைங்க. அப்ப எழுதி வைத்த அந்த புள்ள என்ன செய்யும், அனைத்தையும் தேடிக்கொண்டிருக்கும். வாப்பாவுடைய பர்சனல் விஷயங்கள், வாப்பா ஏதாவது எழுதி குறிப்பை வைத்திருப்பார், இந்த குறிப்பை தேடும். அப்படிப்பட்ட குறிப்புகளின் கடன் எழுதப்பட்டு விட்டால் அந்த ஆத்மாவுக்கு விமோசனம் கிடைக்கும். இஸ்லாம் சொல்லி காட்டுது, எடுக்கக்கூடிய கடனை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. எழுதி வைப்பது மிக முக்கியமான நோக்கம், மரணம் என்பது நிச்சயமானது, எப்போது வரும் என்பதை படைத்தவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அதனால நாங்க என்ன செய்யணும், மௌத்தாயினை பிறகு ஒரு ஈடேற்றமாக ஆத்மாவை போக வேண்டும் என்று சொன்னால் கடனுடைய விவகாரம் எங்களுக்கு மௌத்தாகக்கூடிய தருணத்தை இருக்கப்படக்கூடாது சகோதரர்களே. அதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுது, எடுக்கக்கூடிய கடன் நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அது சின்ன தொகையா இருக்க, பெரிய தொகையா இருக்க. சில பேர் சொல்லுவாங்க, கடனை நாங்க இப்ப கடன் கொடுக்கக்கூடிய இடத்துல கடன் பெறக்கூடியவங்க சொந்தக்காரர் இருப்பார். கடன் எடுக்க வரக்கூடிய அமௌண்ட் 1000 ரூபாய்க்குள்ள இருக்கும், சிலது லட்சக்கணக்குக்கும் இருக்கும், அல்ல அதை விட பெரிய அமௌண்ட்ல இருக்கும். இப்ப சிறிய அமௌண்டை கடனை எடுக்கிற நேரத்தில் அந்த கடனை எழுதி வைக்கக்கூடிய ஒரு பண்பாடு இருக்கிற நேரத்தில் கடன் எடுத்தவர் சொல்லுவாரு, இனிமேல் நம்பிக்கை இல்லையா, நாங்க ஓடியா போறேன், அல்ல தராம நாங்க ஒளிஞ்சிருக்க போறேன்னா,
இப்படியெல்லாம் சொல்லி இஸ்லாமிய வழிகாட்டினாங்க புறந்தள்ளி விடுறோம் சோதர்களே. கடன் என்பது 1 ரூபாவாகவும் இருக்கலாம், கடன் என்பது 1 லட்சமாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் முதலாவது வழிகாட்டல் எழுதி வச்சு கொள்ளுங்க. இப்போ டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிறோம். இப்போ எழுதி கொள்ளக்கூடிய பண்பை தாண்டி நாங்கள் என்ன செய்யலாம், ஃபோனில் கூட சேவ் பண்ணி வைக்கலாம். நாங்கள் எத்தனையோ விஷயங்கள் ஃபோனை நாங்கள் பாவிக்கிறோம். அந்த ஃபோனில் ஏதாவது ஒரு நோட் பேட்டில் கூட நான் என்ன செய்யலாம், நான் இன்னாருக்கு கடன் கொடுக்கணும் என்ற விஷயத்தை எழுதி வச்சு கொள்வது எப்போதோ ஒரு தடவை எங்களுக்கு அது பிரயோசனை தரும் சோதனை. எப்போதும் நாங்கள் மௌத்தாகினோம், கண்ணோடு மௌத்தாயினம் என்று சொன்னால் பின்னால் வரக்கூடிய விபரீதத்தை நாங்கள் ஹதீஸ் ரீதியாக நாங்கள் பார்க்கலாம். அதே போல் அன்பார்ந்தவர்களே, கடன் எடுக்கக்கூடியவர்கள் அதுக்கான வழிகாட்டலை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுது. கடன் எடுக்கக்கூடியவர் அது ஆடம்பர செலவுக்காக வேண்டி கடன் எடுக்கலாம். ஏதாவது வீட்டை டெவலப் பண்ணுறது, அதே போல் வாகனத்தை வாங்கணும்னு ஆசைப்படுறாரு, அல்லது அடிப்படை செலவுக்கு கடன் எடுக்கிறார். மாத செலவு எடுக்கக்கூடியவர் அந்த மாதத்துக்கான வருமானம் டிலே ஆகுது, தாமதம் ஆகுது. அப்போ அந்த மாதத்துடைய செலவை நான் கவர் பண்ணணும், அதுக்காக வேண்டி கடன் எடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் தவறு கிடையாது. ஆடம்பரத்துக்கும் கடன் எடுக்கலாம், அடிப்படைக்கும் கடன் எடுக்கலாம். ஆனால் எடுக்கக்கூடியவர்கள் சொல்வார்களா இல்லையா, விரலுக்கேற்ற வீக்கம் இருக்கணும், விரலுக்கேற்ற வீக்கம் எடுக்கக்கூடிய கடனை கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கணும். அதே போல் எடுக்கக்கூடியவர்கள் ஒரு தவணை போட்டு எடுக்கிற நேரம் வாரம் மாதம் எனக்கு தர முடியும் என்ற உறுதி இருந்தால் அந்த தவணையை உறுதியாக சொல்லி கடன் எடுங்க. அதே போல் வாரம் மாதம் இந்த கடனை தருவேன் என்ற நம்பிக்கை எடுக்கிறோம், ஆனால் தர முடியாத நிலைமை வருகிறது. எடுத்தவட்ட போய் உரிய முறையை சொல்லி தவணை நான் என்ன செய்யலாம், பிற்படுத்தி வைக்கலாம். இது இஸ்லாமிய வழிகாட்டல். ஆனால் அடுத்த கட்டம், எடுக்கக்கூடியவர் இஹ்லாஸாக எடுக்கணும். நான் ஒரு ஆட்டை கடன் எடுக்கிறேன்னு சொன்னால் முதலாவது உள்ளத்தை போட்டுக்கொள்வது, எனக்கிட்ட சல்லி இருக்குது, எனக்கு டிபாசிட் என்ற அமௌண்ட்டில் சல்லி இருக்குது, ஏண்ட சல்லியில் என்ன ரோல் பண்ணுறதை விட அடுத்தவண்ட சல்லியை ரோல் பண்ணுறது ஒரு சுகம். அப்படி எடுக்கிறார்கள் ஈக்கிறான். எனக்கிட்ட சல்லி ஈக்கும், என் பொருளாதாரம் ஈக்கும், என் தேவையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு, என் தேவையை அடைக்கக்கூடிய அளவுக்கு சொத்து இருக்கும். ஆனால் என் மனசு என்ன சொல்லுதோ, எந்த சொத்துல கை வைக்கக்கூடாது, அடுத்தவனோட சொத்துல கை வைத்து அதில் நான் ரோல் பண்ணணும். இப்படியான அமைப்பில் கடன் எடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க சகோதரர்களே. அதே போல் இன்னொரு சாரர் இருக்கிறாங்க, கடன் எடுக்கக்கூடிய நான் என் மாமாட்ட நான் கடன் எடுக்கிறேன், அல்ல என் ரத்தரோட கடன் எடுக்கிறேன், அதை எப்படியாவது கொடுக்கலாம், அல்லது நானா தானே மறந்துடுவார், அல்ல என் மாமா தானே மறந்துடுவார், எப்படி மாமா ஏமாற்றி காலத்தை அப்படி ஓட்டி விடலாம். அன்பாந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி காட்டினார்கள், மன் அஹத அம்வாலன் நாஸ், யார் பிற சொத்துக்களில் இருந்து சல்லி எடுக்கிறாரோ, அதாவது கண் எடுக்கிறாரோ, பிற ஆளுடைய சொத்துலேருந்து கண் எடுக்கிறாரோ, எடுக்கிற நேரம் யுரீது அதாஅஹா, எடுக்கிற நேரத்தில் உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை போட்டுக்கொள்றார், நான் கொடுப்பேன் என்ற நம்பிக்கையில் எடுக்கிறார். அந்த எண்ணம் இருக்குது, நான் கொடுப்பேன், வார மாதம் 10 தான் கொடுக்க வேண்டிய தவணை என்றாலும் நான் கொடுப்பேன் என்ற எண்ணம் நல்ல ஒரு எண்ணத்தில் எடுக்கிறார். அப்படி எடுக்கிற நேரத்தில் அவருக்கு கஷ்டமாயினாலும் அத்தல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்ற செய்வான், ஏதோ வழிகளை ஏற்படுத்துவான். யார் அவர்? இஹ்லாஸா கண் எடுத்தவர், கொடுப்பேன் என்ற எண்ணத்தை கண் எடுத்தவர். இன்னொரு சார் அழைக்கிறார் சோதர்களே, ஒமன் யுரீது, யார் நாடுகின்றான், எப்படி நாடுறான், யுரீது இத்லாஃபஹா, ஆனால் சொத்தை அழிக்கணும். ஆனால் சொத்து இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இருக்கிறான், ஒரு பல வருஷத்துக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை, அவன்கிட்ட பெரிய பணக்காரன் இருக்கிறான், அவன் சொத்தை எப்படி ஒரு வங்குரோத்தாக மாற்றணும், ஆனால் சொத்தில் தான் நான் வாழணும், தவறான எண்ணத்தில் அவன் பொருளாதாரத்தை கை வைத்துட்டான்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள், அப்படி ஒருவன் இஹ்லாஸ் இல்லாமல் கடனை கொடுக்காமல் இழுத்தடிப்பு செய்வோம் என்ற எண்ணத்தை எடுப்பானா இருந்தால் அத்லஃபஹுல்லாஹ், அல்லாஹ் அந்த சொத்தை அழிச்சிடுவான். அந்த சொத்து ஒரு மாதம் டேஸ்ட்டாக இருக்கும், நிரந்தரமாக டேஸ்ட் அரிக்காத சோதர்களே. அந்த சொத்து எப்படி போனதுன்னு அவனுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினா அத்லஃபஹுல்லாஹ், சொத்தை அழிச்சிடுவோம், சொத்துல பரக்கத்தை வைக்காது. யார் அவன்? ஒரு ஆட்டை கண் எடுத்துட்டு
அதை கொடுக்காம அதை இழுத்தடிச்சு கொண்டு அவனை ஏமாத்தி கொண்டு அவன சொத்துல வாழ்றானே, அவனுக்கு ரப்புல் செய்யக்கூடிய விடயம் அவன சொத்தை அழிச்சிடுவான். சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, கடன் எடுக்கக்கூடிய நான் எனக்கு, என் உடம்புக்கு, என் உடலுக்கு, என் பொருளாதாரத்துக்கு ஏற்ற அடிப்படை கடன் அமைய பெற வேண்டும். அதே போல் அடுத்த கட்டம், கடன் எடுத்தவர்கள் எடுக்கிற நேரம் எப்படி சரியான முறையில் சரியான காரணங்களை சொல்லி அமைதியான ஒரு முகப்பாவனையில் நாங்கள் எடுத்திருப்போம். கொடுக்க வேண்டிய தவணை வாரணியம் சகோதரர்களே, சில பேர் முகத்தை எடுக்கிற டைம் இந்த முகம் இருக்காது, எடுக்கிற டைம் எப்படி முகம் இருக்குமோ அதே முகம் இருக்காது. சில தவணை வரும், கடன் கொடுத்தவர் தேடி வருவார், அல்ல கோல் மூலமாக கோல் கொடுப்பார், ஏதாவது ஒரு சோசியல் மீடியா அல்ல இப்போ நெட்வொர்க் சிஸ்டம் எப்படியாவது ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுவார். பண்ணி கண்ணை கேட்குற நேரம் எடுக்கிற டைமில் வந்த அந்த சோகமான முகம், எடுக்கிற டைமில் வந்த அந்த கவலையான முகம், எடுக்கிற டைம் வந்த அந்த சாஃப்டான முகம், கடன் கேட்டு வார நேரம், தவணை வார நேரம், அதை கொடுக்க வேண்டிய கட்டம் வார நேரம், சில பேர் முகத்தை பார்த்தால் அப்படி சூடாகி ஏசுறது. உன்னை சல்லி நான் புழுங்கியா போகிறேன், நான் சல்லி எடுத்து ஓடையா போகிறேன், இப்படியெல்லாம் வார்த்தையை பாய்ப்பு எத்தனை பேர் இருக்கிறாங்க சோதர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த முன்மாதிரியாக நிரூபித்து காட்டினார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகத்தை கண்ணா எடுக்கிறாங்க. ஒட்டகத்தை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க வேண்டிய ஒரு தவணை வருகிறது. அப்போ நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடிமை அறிக்கக்கூடியது அபு ராஃபி. அபு ராஃபி என்பவர் அன்றைய காலத்து அடிமைத்துவம் என்ற ஒரு அமைப்பு காணப்பட்டது. அப்போ இறைத்தூருடைய அடிமையாக அபு ராஃபி என்ற ஒரு நபர் இருக்கிறார். அப்போ அபு ராஃபி என்ற நபரை பார்த்து சொல்லி காட்டுறார், நான் எப்படி ஒரு ஒட்டகத்தை கண்ணை எடுத்தோனோ அதே போல அதே பண்பை கொண்ட ஒரு ஒட்டகத்தை எடுத்து நான் யார்கிட்ட கண் எடுத்தனோ அவருக்கு நீ திருப்பி கொடுத்து விடுங்கள் என்ற ஒரு கட்டளை நபியவங்க சொல்கிறாங்க. அந்த அபு ராஃபின் அடிமை தேடி போகிறார். தேடி போகிற நேரம் அதே அளவில் ஒட்டகம் கிடைக்கவில்லை சகோதரர்களே, அதே அளவு ஒட்டகம் கிடைக்கல. எல்லா ஒட்டகமும் நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த கடனுடைய ஒட்டகத்தை விட பெருமதியான ஒட்டகங்கள். அப்போ அந்த சஹாபி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒட்டகத்தை தேடி போனேன், நீங்கள் சொன்ன பெருமதி ஒட்டகம் கிடைக்கவில்லை, அனைத்து ஒட்டகமும் அதை விட பெருமதி கூடி ஒட்டகமாக இருக்குது, நான் என்ன செய்யணும்? நபி அவன் சொல்கிறான், அத்திஹி ஈயா, அதில் ஒன்று எடுத்து கொடுத்துருங்க, அதில் ஒன்று எடுத்து கொடுத்துருங்க. ஃபைன்ன ஹியாரன் நாசி அஹ்ஸனுஹும் கல்லா, மனிதர்களில் சிறந்தவர் சரியான முறையில் கொடுத்தவர். எப்படி கண் எடுக்கிறோமோ அந்த அதை விட அழகான முறையில் கண்ணை நிறைவேற்றுவது சிறந்த ஒரு பண்பை நபியும் சொல்லி காட்டுறாங்க. இது நான் விலகி கொள்ளணும், இது எந்த விதமான கண்டிஷன் இல்லாமல் தான் கொடுக்குறது. சில பேர் கடன் கொடுக்கக்கூடிய என்ன சொல்லுவார், சில நேரம் கடன் கொடுக்கக்கூடிய மறைமுகமாக வட்டி வரும். எப்படி மறைமுகமாக வட்டி? அந்த கடன் கேட்டு தெரிஞ்சவர் நிறைய பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சிருப்பார், நிறைய பேர்ட்ட அலைஞ்சு தெரிஞ்சிருப்பார். திரிய நேரம் யாரும் கடன் கொடுத்துக்க மாட்டாங்க, எல்லாரும் ஏழையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. யாரோ ஒரு முன் வந்து என்ன செய்வார், நான் கடன் தாரேன்னு சொல்லுவார். சொல்லிட்டு நீங்கள் வார மாதம் 3 தாங்கன்னு சொல்லுவார். தார அந்த வார்த்தையை சொல்கிற நேரம் ஒரு வார்த்தையை சொல்லுவார், நான் இக்கட்டான நேரத்தில் கஷ்டமான நேரத்தில் உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், கடன் தந்தேன், தார நேரம் பார்த்து தாங்க, தார நேரம் பார்த்து தாங்க. இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டால் அது மறைமுகமாக வட்டி சகோதரர்களே. இந்த இஸ்லாம் சொல்லி காட்டுது, ஜர்ரபி நஃபான் ஃபஹுவ ரிபா. எந்த ஒரு விடயம் ஒரு பிரயோசத்தை நாடி ஓடப்படுதோ அது வட்டி. கண்டிஷன் இல்லாமல் நான் ஒரு ஆட்ட கடன் எடுத்திருக்கிறேன், நிறைய பேரை கேட்டு யாரும் தரல, இந்த நபர் என்ன செஞ்சார், என் மேலுக்கு நம்பிக்கை கண்ணை தந்தார், அந்த எமௌண்ட்டை கொடுக்கக்கூடிய நேரத்தை அந்த எமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா சில எமௌண்ட் இருக்கிறது அவர் தந்தாரே, அந்த ஒரு நல்ல ஒரு எண்ணத்துக்காக வேண்டி என்ற கடனில் மேலதிகமாக கொடுக்குறது தவறு கிடையாது சகோதரர்களே. இதை நபியவங்க சொல்லி காட்டுறாங்க. எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல் கடன் எடுத்தவர் விரும்பி கொடுக்கிறது, இப்படி கொடுக்கக்கூடியவரை இஸ்லாமிய மார்க்கம் சிறந்த மனிதராக அடையாளப்படுத்துன்னு சொன்னால் கடன் என்பது மிச்சம் நாங்கள் ஜாக்கிரதை அளிக்க வேண்டிய ஒரு விஷயம். அன்பார்ந்தவர்களே, சில எச்சரிக்கை நாங்கள் பார்க்கலாம். கடன் எடுத்தவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில எச்சரிக்கை சொல்லி காட்டுறாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை,
ஒரு சஹாபி வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹுதுபாவை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அப்ப நபியும் ஹுதுபா நிகழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த சஹாபி கேட்கிறாரு, அரஐத இன் காத்தல்து ஃபீ சபீலில்லாஹ் சாபிரன் முஹ்தபிசன் அதே போல முக்பிலன் கைர முதுபிரின் அயுகஃபிருல்லாஹு அன்னி செய்யாத்தி. அந்த சஹாபி சொல்லி காட்டுற, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அல்லாஹ்வுடைய பாதை நான் போர் செய்கிறேன். எப்படி போர் செய்கிறேன்? பொறுமையோடு, நன்மை எதிர்பார்த்து, புறமுதுகு காட்டாம, ஃபேஸ் டு ஃபேஸ் நான் யுத்தத்தை செஞ்சு அது நான் ஷஹீதாகிறேன்னு சொன்னால் அயுகஃபிருல்லாஹு அன்னி செய்யாத்தி, அல்லாஹ் தஆலா இந்த பாவத்தெல்லாம் மன்னிப்பானா? இந்த ஒரு விஷயத்தை அந்த சஹாபி கேட்கிறான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நான் அல்லாஹ் மன்னிப்பான். அவ சொல்லிக் கொண்டிருக்கிற நேரம், சில நேரத்துக்கு பிறகு நபியும் பதில் சொல்லிட்டாங்க. சில நேரத்துக்கு பிறகு நபியல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன ஸாஇல் ஆனிஃப, நபி அவங்க கேட்குறாங்க, இப்போ கேட்டால் எங்கன்னு கேட்டாங்க. இப்போ கேட்டாரே அல்லாஹ்வோட பாதையில போர் செஞ்சு பொறுமையோடு நன்மை எதிர்பார்த்து பிரமுதுகு காட்டாம ஃபேஸ் டு ஃபேஸ் யுத்தம் செஞ்சால் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பான கேள்வியை கேட்டாரே, அவர் எங்கன்னு கேட்கிற நேரம் அந்த சஹாபி ஒரு அசைவு ரீதியாக சொல்லி காட்ட, நான் இங்கே இருக்கிறேன். அப்போ நபி அவங்க கேட்குறாங்க, நீ என்ன சொன்னீங்க? அந்த சஹாபி சொல்றாரு, அரஐத்தின் குதில்து ஃபீ சபீலில்லாஹ் சாபிரன் முஹ்தபிசன் முக்பிலன் கைர முதுபிரின் அயுகஃபிருல்லாஹு அன்னி செய்யாத்தி. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வோட பாதை நான் ஷஹீதாக்கப்படுறேன். எப்படி ஷஹீதாக்கப்படுறேன்? பொறுமையோடு, அதே போல ஃபேஸ் டு ஃபேஸ் பிரமுதுகு காட்டாம அல்லாஹ்வோட மாத்து நன்மை எதிர்பார்த்து இப்படி யுத்தம் செஞ்ச எனக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பானா? இப்ப நபி அவங்க சொல்றாங்க, நான் இல்லத்தை, கடனை தவிர. ஃபர்ஸ்ட் பதில் அல்லாஹ் மன்னிப்பான். ரெண்டாவது பதில் நபி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் மன்னிப்பான், ஒரு கண்டிஷன், கடன் இருக்கக்கூடாது, இல்லத்தை. இது சொல்லி நபி அவங்க சொல்றாங்க, இப்பதான் ஜிப்ரீல் வந்தாரு, ரகசியமா சொல்லிட்டு போய்த்தாரு. அப்ப கடன் இருந்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இதான் வெளிப்படையான மறைமுகமா அர்த்தம் சோதர்களே. நபியல்லாஹ் காலத்தில் சில ஜனாசாக்கள் வரும். ஜனாசாக்கள் வார நேரத்தில் முதலாவது நபி அவங்க கேட்கறது அந்த புள்ளையோ குடும்பத்தையோ அதை பற்றி நபி அவங்க கேட்க போறது இல்லை. முதலாவது கேட்கறது ஹல் அலைஹி மின் தை, இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்குதா? யாராவது ஒருவர் சொல்லுவாரு கடன் இருக்குன்னு சொன்னால் நபி அவங்க ஸல்லு அலா ஸாஹிபிக்கும், நபி அவங்க சொல்ல, நீங்களே தொழுவிச்சு கொள்ளுங்க, நான் தொழுவிக்க மாட்டேன். அதே போல் சில ஜனாசாக்கள் வரும், அதே கேள்வி நபி அவங்க கேட்பேன், ஹல் அலைஹி மின் தை, இந்த ஜனாசா கடன் இருக்கிறதா? கடன் இல்லை என்று சொன்னால் நபி அவங்க தொழுவிப்பான், ஃபஸல்லா அலைஹி, நபி அவங்க தொழுவிப்பாங்க எப்ப கடன் இல்லை என்று சொன்னான். அதே போல சில ஜனாசாக்கள் வருகின்ற பொழுது சில சஹாபாக்கள் பொறுப்பெடுப்பார்கள். அதே போல ஜனாசா வருகிறது, அது ஜனாசா வருகின்ற போது நபி அவங்க கேட்குறாங்க, ஹல் அலைஹி மின் தை, இந்த ஜனாசா கடன் இருக்கிறத கேட்குற நேரம் ஒரு சஹாபி சொல்றாரு, அந்த ஜனாசா 2 தீனார்கள் கடன் இருக்குது, 2 தீனார்களை இந்த ஜனாசா கொடுக்கணும். அப்போ நபி அவங்க சொல்றாங்க, எனக்கு தொழுவிக்க முடியாது, ஸல்லு அலா ஸாஹிபிக்கும், நீங்கள் இந்த ஜனாசா தொழுவிச்சு விடுங்க. அப்போ நேரத்தை அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முன் வருகின்றார். முன்வரை சொல்றாரு, அத்தீனாரானி அலைய, இந்த 2 தீனாரையும் நான் பொறுப்படுத்தி விட்டு யா ரசூலுல்லாஹ், நீங்க தொழுவீங்க. இப்ப நபி கேட்குறாங்க, இப்ப இந்த ஜனாசா 2 தீனார்ல இருந்து நிரப்பதை ஆகிவிட்டதாண்டு அது சஹாபிட்ட கேட்கிற நேரம், அல்லாஹ் தூதரே, இப்ப அந்த 2 தீனாரும் அவருக்கான கடன் கிடையாது, நான் பொறுப்படுத்தி விட்டேன். அப்ப நபி அவங்க தொழுவிக்கிறாங்க. அன்பானவர்களே, இந்த செய்தி இன்னும் செய்தி வருது. இந்த செய்தி எங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய படிப்பினை அறிக்கணும். கடனை பொறுப்பெடுக்கக்கூடியவர்கள் சில பேர் சுய கௌரவத்துக்கான கண்ணை பொறுப்பெடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. சில ஜனாசாக்கள் வருகின்ற பொழுது என்ற சகோதரர் அறிக்கலாம், அல்லது ரத்த உறவு அறிக்கலாம், இப்படியா உறவு வருகின்ற பொழுது சில பேர் என்ன செய்யறது, அந்த நேரத்தில் யாராவது சொல்றது, ஜனாசா யார் கண் எடுக்க போறீங்க, யார் பொறுப்பெடுக்க போறீங்கன்னு கேட்டால், சும்மா என்கிட்ட பொருளாதாரம் இருக்காது, எனக்கு கொடுக்க முடிய சக்தி இருக்காது, சும்மா முன் வந்து சொல்றது, இந்த ஜனாசர கண்ணை நான் பொறுப்பெடுக்க போறேன். அன்பானவர்களை, அல்லாஹ் பயந்து கொள்ளணும். அப்படி பொறுப்பெடுத்துக் கொள்வதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லல. நபிலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸுடைய அடுத்த தொடர்ச்சி வருகின்றது. மறுநாள் காலையில்
அபு கத்தாதா சஹாபியை நபியவன் காண்றாங்க. கண்டு கேட்குறாங்க, அபு கத்தாதாவே அந்த கண்ணை நீ அடைச்சிட்டீங்களா? அந்த சஹாபி சொல்றாரு, ஃபலம்ம மாத்த அம்ஸ் யா ரசூலல்லாஹ், நேற்று தானே மௌத்தாயினாரு. என்ன அர்த்தம்? நாங்கள் லேட்டாக வந்து அடிச்சு கொள்ளலாம், நேத்தான மௌத்தாயினாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்க? அடுத்த நாள் கேட்குறாங்க இதே பதில். மூன்றாவது நாள் அந்த சஹாபி என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை சொல்கிறார், லக்கது கலைத்துஹுமா, அந்த 2 தீனை நான் அடைச்சி விட்டேன். நபி அவங்க சொல்கிறாங்க, ஆன் பரதத் அலைஹி ஜில்து, இப்போதான் அந்த ஜனாசாவுடைய உடல் குளிர்மை அடைந்து விட்டது. அன்பாந்தவர்களே, ஜனாசாட அந்த உடல் குளிர்மை அடைவது கடனை பொறுப்பெடுப்பது கிடையாது, எடுத்த கடனை அடைப்பது. இதான் நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனிதன் மூத்தாயிட்டான்னு சொன்னால், அந்த மூத்தாகக்கூடிய ஒரு மனிதர் கடனான அமைப்பில் மூத்தாயிட்டான்னு சொன்னால் அவர் வெயிட்டிங் லிஸ்ட்டை வைப்பார், காத்திருப்பார். எதுவரைன்னு சொன்னால் அவரை கடன் அடைக்கின்ற வரை. அப்போதான் அவருக்கு சுவர்க்கமா நரகமா என்ற விஷயம் டிசைட் பண்ணப்படும். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒன்றுதான் இந்த கடனுடைய விவகாரம். நபிலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்று தந்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ், என்ன பாவத்தை விட்டும் கடனை விட்டும் உன்னை நான் பாதுகாப்பு தேடுறேன். ஒரு சஹாபி கேட்குற, அல்லாஹ்வுடைய தூதரே, நீ ஏன் அதிகமாக கடனை விட்டு பாதுகாப்பு தேடுறீங்க, என்ன காரணம் என்று அந்த சஹாபி கேட்கிறார். அந்த நபி அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் கண்ணெடுக்க நாடி விட்டான் சொன்னால் பேசினால் பொய்யை பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான். சில நேரங்கள் காரணங்கள் உண்மையாக இருக்கும், உண்மையான காரணத்தை வைத்து கணக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. சில பேர் எத்தனை தடவை மௌத்தாய் நாட்களை பல தடவை மௌத்தாய் நாட்கள் இருக்கிறாங்க. ஒரு தடவை எக்ஸிடென்ட் பட்டிப்பாரு, பல தடவை எக்ஸிடென்ட் பட வச்சாக்கள் இருக்கிறாங்க, பொய்யான காரணங்கள். அதே போல் இன்னும் சில இருக்கிறாங்க, வாரக்கிழமை தாரம் சொல்லிட்டு 2 மாதம் கழிச்சு கொடுக்குறாக்கள் மீக்கிறாங்க. ஏதாவது வாக்களிச்சு மாறு செய்கிறது. இதைத்தான் நபி அவங்க அதிகமாக பயந்தாங்க. அன்பாந்தவர்களே, எடுக்கக்கூடிய கடனை நாங்கள் சரியான முறை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுக்கு பயந்து எங்களை சுவர்க்கது தடையாக வரக்கூடிய ஒரு ஆயுதம் என்று சொன்னால் இந்த கடனுடைய விவகாரம். சகோதரர்களே, இந்த விடயத்தை அலட்சியமாக கருதி கொள்ளாமல் இந்த கடனுடைய விவகாரத்தில் அல்லாஹ் எதை நலவாக நாடியிருக்கிறானோ அந்த நலவை சரியான முறை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிக்கிற பார்த்து முடித்துக் கொள்கிறேன். வாஹித உவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஒரு நீண்டொரு தலைப்பு, நிறைய பேச வேண்டிய ஒரு தலைப்பாக இருந்தாலும் கடன் என்பது ஒரு அறவரில் பேசி முடிக்கக்கூடிய ஒரு தலைப்பு கிடையாது. அதில் மிக முக்கியமான சில விடயங்களை மாத்திரம்தான் உங்களுடைய சிந்தனையை நான் பதிவு செய்கின்றேன். அதே போல் கடனுடைய இன்னொரு விவகாரம் இருக்கிறது. இந்த வட்டி தந்திரமாக வரக்கூடிய கடனுடைய விடயம், அது மிகப்பெரிய ஒரு பகுதியாக இருந்தால், மிகப்பெரிய பகுதியாக இருப்பதால் சுருக்கமாக சொல்லி காட்டுறேன். நபியல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வியாபாரத்தை தடை செய்தார்கள். சஹாபாக்கள காலத்தில் அந்த வியாபாரம் இருந்தது. அந்த வியாபாரத்துடைய பெயர் பைஉல் ஈனா. பைஉல் ஈனா என்பது வட்டி தந்திரமாக வரக்கூடிய கடன் வியாபாரம். இது நபியல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஹராமாக்கினாங்க. இந்த வியாபாரத்தை நடைமுறை உதாரணத்தில் பார்க்குறதா இருந்தால், ஒரு ஆள் என்கிட்ட கடன் வாங்க வாரார். உதாரணமாக 1 லட்சம் கடன் தேவை. இப்போ 1 லட்சம் என்ற கடனை கேட்டு என்கிட்ட வாரார். நான் கடன் கொடுக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். கடன் கேட்டு வரக்கூடியதை பார்த்து நான் சொல்கிறேன், உனக்கு நான் கடன் தர மாட்டேன், நாங்கள் ஒரு வியாபாரம் செய்வோம், ஒரு பிஸ்னஸ் செய்வோம். என்ன பிஸ்னஸ் என்றால், ஏதோ ஒரு வாகனத்தை உதாரணம் வச்சுக்கொள்வோம். அந்த வாகனம் உண்மையான பெருமையை சொல்லாமல் ஒரு எசம்ஷனாக ஒரு அளவீடாக சொல்லி காட்டும். ஒரு வாகனத்தை காட்டி இந்த வாகனம் ஒரு 1,20,000 வச்சுக்கொள்வோம். அப்போ 1 லட்சம் கடன் கேட்டு வந்தவரை பார்த்து அந்த 1 லட்சம் என்ற கடனை கொடுக்காம அவரை பார்த்து நான் சொல்கிறேன், நான் உனக்கு இந்த வாகனத்தை தாரேன், நான் கடன் தர மாட்டேன், இந்த வாகனத்தை இதை வச்சு நீ உழைச்சி கொள்ளு. இந்த வாகனத்தை பெறுமதி 1,20,000. அப்போ ஒரு வருஷத்தை 12 மாதம் நிற்கிது. ஒவ்வொரு மாதம் நீ 10,000 கட்டணும். அப்போ கட்டி வந்தீங்கன்னால் 12 மாதத்துக்கு 1,20,000 நீ கட்டி ஆகணும். கடன் கேட்டு வந்தவரை கண்ணை கொடுக்காமல் அவர்கிட்ட நான் பிஸ்னஸ் செய்கிறேன். அவர் வாங்கிட்டு போகிறார். போயிட்டு 1-2 நாட்கள்கிட்ட நான் மறுபடி அவர்கிட்ட போய் 1,20,000 கொடுத்த அந்த பொருளை
நான் மறுபடியும் 1 லட்ச ரூபா கொடுத்து நான் திருப்பி வாங்குறேன். நான் கேட்டு வந்த கடன் எவ்வளோ? 1 லட்சம். அந்த 1 லட்சம் என்ற கடனை நான் தந்திரமாக பாவிச்சு நான் என்ன செய்கிறேன், 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த பொருளை நான் என்ன செய்கிறேன், ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிறேன். எடுத்தால் அதோடு அது முடியாது சகோதரர்களே. ஏன்? அதுக்கு முன்னால் ஒரு கண்டிஷன் போட்டேன். 1,20,000 பொருளை வித்திக்கிறேன். அதை மாதம் 10,000 கட்டணும். அவர் 1 லட்ச ரூபா அவர் என்கிட்ட வாங்கினாலும் மாதம் 10,000 கட்ட வேண்டிய எக்ரிமெண்ட் முன்னுக்கு இருக்குது. அந்த எக்ரிமெண்ட் படி அவரை மேலதிகமாக 20,000 எனக்கு அவர் தரணும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் பைஉல் ஈனான்னு சொல்லி காட்டு. தந்திரமான லாபம் சம்பாதிக்கிறது. எதில்? கடனை வைத்து வட்டி மறைமுகமாக வரக்கூடிய வியாபாரம் தான் இது. இதை நாங்கள் பேங்க் லோன்ஸ்லேயும் பார்க்கலாம். சில பேங்க் லோன் கடன் கேட்டு போகிற டைமில் அவர வீல் கடன் கேட்டு போராட்ட வீலிக்கும் அவர வீலி அவருக்கே விற்கிறது. அப்படி அமைப்பு ஒன்றிக்குது. உங்களோட வீலுடைய பின்பகுதியை நாங்கள் வாங்கி கொள்கிறோம். ஒரு 2 சீட்டை நாங்கள் வாங்கி கொள்கிறோம். அந்த சீட்டை வாங்கி உங்களுக்கு நான் விற்கிறேன். அந்த சீட்டை விற்றுட்டு நான் என்ன செய்கிறேன், நீ மாதம் இவ்வளோ கட்டணும். அப்போ கடன் கேட்டு வந்தவருக்கு அதை ஒரு விற்பனை என்ற அமைப்பில் செஞ்சு அவற்றிலிருந்து லாபம் கறக்கக்கூடிய அமைப்பில் கடன் வியாபாரம் இருக்கிறது. இந்த வியாபாரத்தை இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்தது. நபி அவங்க சொல்லி காட்ட, இதை தபாயத்தும் பில் ஈனா, யார் பைஉல் ஈனாவை செய்கின்றார்களோ ஸல்லல்லாஹு அலைக்கும் தில்லா, அல்லாஹ் அவர்கள் மீது இழிவை சாட்டி விட்டார். அன்பார்ந்தவர்களே, இது மிகப்பெரிய ஒரு பாடம். சுருக்கமாக நான் சொல்லி காட்டணும். இது விரிவான ஒரு சப்ஜெக்ட். அதே போல் இன்னொரு செய்திருக்கிறது, கடனை எடுத்தவர் உரிய தவணை கொடுக்கவில்லை என்று சொன்னான். நான் தவணை போட்டு கடன் எடுக்கிறேன், தவணை வந்து நான் கொடுக்காம இருக்கிறேன், அலட்சியமாக இருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு கடன் தந்தவர் எந்த மானத்தை ஓட்டுறதுக்கு ஹலால். பொதுவாக மானம் ஓட்டுவது இஸ்லாம் ஹராமாக்கிக்குது. அந்த அரஃபாவுடைய பேருரையிலே இன்ன திமாக்கும் அம்வாலக்கும் ஆராதக்கும், உங்களோட ரத்தங்கள், உங்களோட சொத்துக்கள், உங்களோட மானங்கள் அடுத்தொரு ஹராம் என்று சொன்ன மார்க்கம் இந்த விஷயத்தை ஹலால் சொல்லி காட்டுது. இது ஹலால். கடனை தவணை போட்டு எடுத்து கடன் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருந்து கடன் கொடுக்காம இருட்டடிப்பு செய்கிறான் என்று சொன்னால் கடன் கொடுத்தவர் எடுத்தவனுடைய மானத்தை ஓட்டுவதற்கு, அவனை தண்டிப்பதற்கு இஸ்லாம் ஹலாலாக்கி விட்டது. அதான் இஸ்லாம் சொல்லி காட்டுது, லையுல் வாஜிதி யஹில்லு இர்தஹு வ உகூபதஹு. கடனை எடுத்து சக்தி இருந்தும் அந்த கடனை அடைக்காமல் இழுத்தடைப்பு செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய மானம், அவனுக்கான தண்டனை ஹலாலாகி விடும். அன்பார்ந்தவர்களே, அதனால சோசியல் மீடியா போட்டு அவன மானத்தை பங்குபடுத்துவது கிடையாது. அவனை நாங்கள் என்ன செய்யலாம்? இதை ஷேக் இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அழகான உதாரணத்தை சொல்லி காட்டினார்கள். எப்படி ஒரு ஊரில் ஒரு கண் எடுக்கிறான், எப்படி கண் எடுக்கிறான் என்னுடைய வேலையை அடுத்த சொத்தை ஏமாத்துறது, எடுத்த கண்ணை கொடுக்கறதும் கிடையாது. அதை அந்த இமாம் சொல்லி காட்டுறாரு. அவனை அந்த ஏரியா மக்களுக்கு மாத்திரம் விழிப்புணர்வு செய்யலாம். எப்படி விழிப்புணர்வு? இவரை நீங்கள் கடன் கொடுக்காதீங்க, கொடுத்தால் கடனை தரமாட்டான் என்று விழிப்புணர்வு செய்வதற்கு இஸ்லாத்தை அனுமதி இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு இந்த ஹதீஸை வச்சு தான் சொல்றாங்க, லையுல் வாஜிதி யஹில்லு இர்தஹு வ உகூபதஹு. கண்ணை அடைக்கக்கூடிய தவணை வந்தும் சரியா அடைக்காம இழுத்தடைப்பு செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய மானத்தை ஓட்டுவதற்கு இஸ்லாமிய மார்க்கம், தண்டனை செலுத்துவதற்கும் இஸ்லாமிய மார்க்கம் ஹலாலாக்கி இருக்கிறது. மானம் என்று சொன்னால் அவன் மானம் மட்டும். அதுக்கு அவனுடைய பர்சனல் விஷயங்கள், அவனுடைய பரம்பரை விஷயங்கள், அவனுடைய மனைவி விஷயங்கள், பிள்ளை விஷயங்கள், இதில் கை வைப்பது கிடையாது. மானம் என்று சொன்னால் கடன் விவகாரத்தில் மாத்திரம் கை வைக்கிறது. இதன் ஹதீஸுடைய மறைமுகமான விடயம் சகோதரர்களே. அதனுடைய பரம்பரை விஷயத்தை கை வைப்பதை இஸ்லாம் எப்போதே ஹராமாக்கி விட்டது. அது ஹராம். இது கடன் விவகாரத்தை மாத்திரம் நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அன்பார்ந்தவர்களே, அதே போல் அடுத்த ஒரு விஷயம், கடன் எடுத்தவர் கட்ட முடியாதவராக இருந்தாலும் அவருக்கான கடனை சதக்காக மாற்றுவதையும் இஸ்லாமிய மார்க்கம் மிகப்பெரிய நன்மையாக சொல்லி காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, கடன் எடுப்பது என்பது சிம்பிளான விஷயம். 3 சொற்கள், பெரிய கஷ்டமான வார்த்தையும் கிடையாது. ஆனால் கடனுடைய விபரீதம் என்பது கற்பனைக்கு அப்பாற்பட்டது. நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோத்திரத்தை பார்த்து சொன்னாங்க, இந்த ஜனாசாவுடைய கோத்திரம் யாரு? இந்த ஜனாசாவுடைய கோத்திரம் யார்? சஹாபி சொல்றாரு, அன மின்ஹும் யா ரசூலுல்லாஹ், நான் அந்த கோத்திரத்தை சார்ந்தவர். நபி அவங்க சொல்றாங்க, இன்ன ஸாஹிபக்கும் மஹ்பூசுன் அனில் ஜன்னah இல்லத்தை,
இந்த கோத்தத்துக்கு சொந்தக்காரர் சுவர்க்கத்தை விட்டு தடை செய்யப்பட்டிருக்கிறார். எதுவரை என்று சொன்னால் இல்லத்தை கடனை அடைக்கின்ற வரை. அன்பானவர்களே, சுவர்க்கத்தை தீர்மானிக்கக்கூடிய விடயம் கடன் என்று சொன்னால் என்னோட வாழ்க்கையும் தீர்மானிக்க விடயம் கடன் சோதனை. அதனால எடுக்கக்கூடிய கடனை அடுத்த சொத்துல விளையாடாமல், அது நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி, இது தனிப்பட்ட ரீதியாக விமர்சன தலைப்பு கிடையாது. இது அனைவரும் தவறுவிடக்கூடியவர்கள். அதனால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நீங்க எல்லாம் கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. கேர்லெஸ் சொன்ன ஒரு ஆளு கிடையாது. ஈமான்தாரிகள் யாராக இருந்தாலும் இந்த கேர்லெஸ் வருவது ஒரு சாதாரண விஷயம். அதனால் அன்பார்ந்தவர்களை, எடுக்கக்கூடிய கண்ணை அல்லாஹ்வுக்காக பயந்து உரிய முறையில் கண்ணை திருப்பி கொடுத்து நபி கேட்ட ஒரு துவா, ரஹிமல்லாஹு அபதன் சம்ஹன் இதா கதா, அதே ரஹிமல்லாஹு அபதன் சம்ஹன் இதா கதா. நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு துவா கேட்டாங்க, கடனை விட்டு கொடுப்போடு செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக துவா கேட்டாங்க. அந்த துவாவுக்கு சொந்தக்காரனாக நானும் நீங்கள் இருக்கின்ற பார்த்து முடித்துக் கொள்கின்றேன். வா ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.